ஹாய் வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் என்ன ரிஸ்க் ரிவார்டில் ட்ரேட் பண்ணலாம், எது பெட்டராக இருக்கும், அண்ட் ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் லாஸ் பண்ணலான்னு ஒரு கம்ஃபர்டபுள் கேபிட்டல் என்ன, அண்ட் எந்த இடத்துல எப்படி ப்ளே பண்ணணும் ஒரு ரிஸ்க் வாங்க வச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். தன்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நமக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு ஒரு பிஸ்னஸ் அப்ரோச், ஒரு செகண்டரியோ இல்லை ப்ரைமரியாவோ நீங்கள் மார்க்கெட் எடுக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ இதுக்கு ஒரு கேபிட்டல் வேணும் இல்லைங்களா? லைக் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு தொழிலோட நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். லைக் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு இன்ட்ராடே தினமும் எனக்கு ₹1000 இல்லை ₹2000 அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு ஈக்குவலான ஒரு பிஸ்னஸ் லைக் ஒரு பொட்டி கடை எடுத்துக்கலாம், இல்லை ரோட் சைட் கடை, தள்ளுவண்டி கடை எடுத்துக்கலாமே. இப்போ அவங்க ஒரு பிஸ்னஸில் ஒரு கேஷ் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, கேபிட்டல். அது குறைஞ்சது ₹50,000 இருக்கும். இந்த காலத்தில் ஒரு பொட்டி கடை அண்ட் தள்ளுவண்டி கடை போடுறதுக்கு கூட ₹50,000 இல்லாமல் முடியாது. சரிங்களா? ஆவரேஜ் கேபிட்டல் அப்போது ஒரு ₹50,000 உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் வேணும். சரியா? ஏன்னா நிறைய பேர் ₹5,000 ₹10,000 இவ்வளோ வச்சு ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஆனால் ஆவரேஜ் கேபிட்டல் ₹50,000 இருந்தால் தான் உங்களால் கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ண முடியும். ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறீங்க, நீங்கள் ரிஸ்க் இல்லாமல் ரிவார்ட் கிடைக்காது. கரெக்டாக இப்போ ₹5,000 வச்சு ப்ளே பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கே உங்களுக்கு 2,500 ₹5,000 வந்துடும் ரிஸ்க்குங்கிறது. சரியா? அப்போ அது வைப்ட் அவுட் ஆகிடும். டாப் அப் பண்ணி லாஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் கடைசி வரையும். சரியா? அப்போ ₹50,000 நீங்கள் கேஷ் வச்சுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், அது தப்பே கிடையாது. சரியா? ஒரு லாட் வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்க 50,000. சரி, 50,000 வச்சுருக்கேன். நான் எவ்வளோ ஒரு ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுக்கலாம்? இப்போ ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் ₹10,000 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வாங்குறதுக்கு ₹10,000 போடுறீங்க. சரியா? அந்த கான்ட்ராக்ட் லைக் அட்டிமணியில் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. நிஃப்டியோட இப்போ 24,200 வச்சுக்கலாமே, அது நீங்கள் வாங்க போகிறீங்க. இப்போ ₹10,000 போடுறீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் ரிஸ்க் எவ்வளோ எடுக்கலாம்? ₹10,000 போடுறீங்க ஒரு ட்ரேடில் அப்படின்னா ₹5,000 50%. சரிங்களா? ஒரு ₹100 கொடுத்து ஒரு ப்ரீமியம் வாங்குறீங்க, அதில் ₹50 மேலே லாஸ் பண்ணிடக்கூடாது. ₹50 மேலே லாஸ் பண்ணுறீங்கன்னா அது தேவையில்லாத லாஸு. ஏன்னா நீங்கள் ஒரு டைரக்ஷன் நினச்சி எடுக்கிறீங்க. இப்போ பை அப்படின்னு நினச்சி கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா, அது ப்ரீமியம் ₹100 ₹50 ஆகிடுச்சுன்னா நீங்கள் நினச்ச டைரக்ஷன் இல்லை, ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால தான் அப்படி ஆகிடுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கிறது அனாவசியம். சரிங்களா? மேக்ஸிமம் நான் சொல்கிறது, ஒரு ப்ரீமியம் ₹100 ₹50 ஆகிட்டா அது மேக்ஸிமம் லாஸ் நமக்கு. நீங்கள் அது மினிமம் லாஸ் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் மீதியில் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். நான் சொல்கிறது மேக்ஸிமம் இதுக்கு மேலே 50%க்கு மேலே ப்ரீமியம் லாஸ் பண்ணிடக்கூடாது. ₹10,000 எடுத்தால் அப்போ ₹2,500 இருக்கலாம், ₹5,000 இருக்கலாம், அதுக்குள்ளே ₹3,000 இருக்கலாம், ₹1,000 கூட இருக்கலாம். உங்கள் ட்ரேட், உங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ மேக்ஸிமம் 50% அப்படின்னா நம்ம டார்கெட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, ரிஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. ரிவார்டு என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ண போகிறீங்க, லைக் ஒரு 60 பாயிண்ட் பிடிக்கிறீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் ஸ்டாப், அந்த மாதிரி 30 பாயிண்ட் ஸ்டாப்பு, 60 பாயிண்ட் மினிமம் டார்கெட், அந்த மாதிரி போங்க. சரிங்களா? 1:2 1:1 பண்ணாதீங்க. அது அவ்வளவு சரியான ட்ரேடாக லாங் டேர்முக்கு உங்களுக்கு சர்வே பண்ணி கொடுக்குங்கிறது கிடையாது. ஆனால் சில பேர் 1:1 சூப்பரும்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை 1:2 மினிமம் இருக்கணும். ஏன் 1:2 அப்படின்னா, நீங்கள் டேக்ஸ் கட்ட போகிறோம், ப்ரோக்கிங் கட்ட போகிறோம், கரெக்டாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தென் நீங்கள் ஏதாவது ஆட்டோமேட்டிக் ட்ரேட் கூட யூஸ் பண்ணலாம். அப்படிங்கும்போது அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் நிறைய இருக்குது இல்லைங்களா? அப்போ நமக்கு சரியான ஒரு ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது, நீங்கள் ₹5,000 ரிஸ்க் எடுத்தால் ₹10,000 டார்கெட், இல்லை ₹5,000 ரிஸ்க் எடுத்தால் ₹15,000 டார்கெட். இந்த மாதிரி நல்ல ட்ரேடுங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி ட்ரேடே கிடைக்கலிங்க, 3 நாள் 4 நாள் ட்ரேட் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. நல்ல ட்ரேடிங் செட்டப் என்ட்ரி கிடைச்சா மட்டும் என்ட்ரி எடுங்க, மீதிபட்சம் என்ட்ரி எடுக்காதீங்க. நல்ல ஒரு ரிஸ்க், ஒரு ₹100 டார்கெட்டு, ₹30 தான் ஸ்டாப், அந்த மாதிரி ட்ரேட்லாம் பண்ணுங்கள். மற்ற ட்ரேடில் எடுக்காதீங்க. சரியா? ட்ரேட் பண்ணணும்னு எடுத்துட்டிங்கன்னா அது டெம்ட்டுக்கு ட்ரேட் பண்ணுறீங்க, அது செட்டே ஆகாது. உங்கள் ட்ரேடிங் சிஸ்டம் நல்ல ரிஸ்க் ரிவார்டில் என்ட்ரிஸ் காட்டுதா, அது மட்டும் பண்ணுங்கள். அதுதான் சிறந்த ட்ரேட். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ட்ரேட் பண்ணுங்கள், பார்க்குற இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்காதீங்க, அது நல்லா இருக்காது. சரிங்களா? ஓகே. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு ₹50,000 கேபிட்டல் வச்சுருக்கீங்க, ஒரு ட்ரேட் ₹2,500 லாஸு, எனக்கு ₹7,500 இல்லை ₹10,000 கிடைக்குது அந்த ₹2,500 லாஸுக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல லாங் டேர்மில் நல்ல ரிவார்டு அப்படிங்கிறது, நல்ல ஒரு கேபிட்டலுங்கிறது பெருசாகிறதெல்லாம் நமக்கு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது மார்க்கெட் சேசிங். இதுதான் பண்ணவே கூடாது.
என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டை துரத்துவாங்க. இந்த துரத்துறது லைக் இப்போ மார்க்கெட் வந்து சடனாக வந்து ஒரு ரூ. 100 ப்ரீமியம் வந்து கால் ஆப்ஷன் எடுத்துப்போமே, மேலே போகுதுன்னு வச்சுக்கலாம், கடையிடன்னு மேலே போகுது ரூ. 130, திரும்ப கீழே வரும். சரிங்களா? கீழே வரும்போது லோ ப்ரீமியம் கொடுத்து எடுக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ரூ. 100 ஐயோ போயிடு போலக்கு அப்படியே அப்படிலாம் போகாது. மார்க்கெட்டு ஜிக்ஸாக்காக தான் போயிட்டுருக்கு. ப்ரீமியம் சார்ட் எடுத்து பாருங்கள், ஏறி இறங்கி தான் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால் அப்படியே போயிடாது. அதை சேஸ் பண்ணாமல் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி லோ ப்ரீமியம் கொடுத்து ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் இருக்கிறதுலே சேஃபானது. லோ ப்ரீமியம் கொடுக்காம நீங்கள் ஹை ப்ரீமியம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸு பெருசாகிடும். சரிங்களா? நீங்கள் ரூ. 30 வைக்க வேண்டிய ஸ்டாப்பை ரூ. 70 வைக்கணும். அடிச்சிருச்சு அப்படின்னா பெரிய லாஸ் பண்ணுவீங்க. சரியா? ரிவார்டு கம்மியாகிடும் நமக்கு. அதனால் எப்போவுமே ஒரு பிரேக் அவுட்ஸ் கொடுக்குதுன்னா ப்ரீமியம் திரும்ப கரையிற வரை வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஒன்றும் ஸ்கேல்பர் கிடையாது, டக்குனு அந்த மொமெண்டம் பிடிக்கிறதுக்கு. சரிங்களா? நீங்கள் ஒரு ரேலி பிடிக்கும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் அந்த ரேலியில் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க, அதனால் ரீட்ரேஸ்மெண்ட் ப்ரீமியம் பிரேக் அவுட் கொடுத்த ப்ரீமியம் திரும்ப கீழே வந்துட்டு போகிறது எல்லாம் சர்வசாதாரணமாக இன்ட்ராடே நடக்கும். சரிங்களா? அப்படி ஒரு வேளை கீழே வரணும் போயிட்டு அடுத்த ட்ரேட் பார்த்துக்கலாம். ஆனால் ஹை ப்ரீமியம் கொடுத்து சேஸ் பண்ணி லாஸ் அதிகமாக பண்ணாதீங்க. சரியா? சின்ன லாஸு பெரிய ரிவார்டு, அதுதான் கான்செப்ட். நீங்கள் எப்போவுமே பிடிக்கும்போது நிறையா பிடிக்கணும், விடும்போது கம்மியாக விடணும். சரியா? இதுதான் ட்ரேடிங், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் 10 பாயிண்ட்டாக பிடிப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா தெரியும், 10 பாயிண்ட் 8 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. விடும்போது ஒரு 100 பாயிண்ட்டை ஒரே ட்ரேடில் விட்டுருவாங்க, ஓவரால் லாஸ் வந்துடுவாங்க. சரியா? இது ப்ராப்ளமான ஒரு ட்ரேடிங் மெத்தடு. அதனால் எப்போவுமே பிடிக்கும்போது நிறையா பிடிங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 1:2 1:3 இந்த மாதிரி பிடிங்க. அதே மாதிரி கொடுக்கும்போது கம்மியாக கொடுங்க. முக்கியமாக ப்ரீமியம் நீங்கள் வாங்கக்கூடிய விலை, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு ப்ரீமியம் லோ ப்ரீமியமா, அப்போ தான் நல்லா ஒரு ரேலி போகும்போது நமக்கு நிறைய ப்ரீமியம் பிடிக்க முடியும். ஒரு 200 100 எடுத்து 200 250 பிடிச்சா தான் ஜாலியாக இருக்கும். இதுவே நீங்கள் ரூ. 150 150 கொடுத்துட்டு 200 பிடிச்சிங்கன்னா 50 பாயிண்ட் தான். கரெக்டாக? அதனால் சேஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கரெக்டாக, அதாவது பட்ஜெட் பத்மநாபன் மாதிரி இறுக்கி பிடிச்சு கொஞ்சம் நீங்கள் மேபி வாழ்க்கையில் கஞ்சனாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கஞ்சனாக ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு பையராக இருக்கீங்க அப்படின்னா உன்னையும் வாட்டமாக இருக்குது. ஏன்னா செல்லர் வந்து எவ்வளோ ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறாங்க அவ்வளோ நல்லது. கரெக்டாக? அப்போ பையர் எவ்வளோ ப்ரீமியம், அதுக்கு ஆப்போசிட் எடுத்துக்கணும். பையராக இருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கொடுக்குறீங்களோ அது கம்மியாக கொடுங்க, அது உங்களுக்கு நல்லது. சரியா? ஒரு ரேலி பிடிக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, அண்ட் ஓரளவுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் எப்படி வந்து ப்ளே பண்ணலாம், அண்ட் வந்து எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு வைக்கலாம் அப்படிங்கிறது, அண்ட் வந்து உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் வந்து தன் தமிழை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையில் உங்கள் கூகுள். பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.